ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ். இந்த செட்டப் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது. வைரலா போயிட்டு இருக்க இந்த கீ மாய்ஸ்சரைசரை நம்ம மிக்ஸில பண்ணா எப்படி இருக்கும், அதே போல பீட்டர்ல பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் டிஃபர் பண்ணி காட்ட போறேன். நான் ஆல்ரெடி ஹேண்ட்மேடா கீ மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணி ஒரு vlog-ஆ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. நான் அந்த வீடியோல ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதுல என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மிக்ஸில இது ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி எனக்கும் பீட்டர்ல செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. அதனால இன்னைக்கு நான் மிக்ஸிலயும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு மிக்ஸில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நிறைய குவான்டிட்டியில ஹேண்ட்மேடா செஞ்சுட்டதால நான் சும்மா ட்ரை பண்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி செய்ய போறேன். இதுக்கு மினரல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தண்ணியே போதுமானது. அதே போல இது யூஸ் பண்ணா ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா ஸ்கின்னுக்கு அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. அதுக்கான விளக்கத்தையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிக்ஸில போட்டா என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபைனல் ரிசல்ட் நான் காட்டுறேன். ஃபைனலா நான் கம்பேர் பண்ணியும் நான் சொல்லிடுறேன் எது பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறதையும். பீட்டர், மிக்ஸி, அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்மேடா செஞ்சிருக்கோம். இது மூணுத்துல எந்த க்ரீம் பெஸ்டா இருக்கு அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஹேண்ட்மேடா செஞ்சதுக்கும் மிக்ஸில செய்யறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கே 20 டைம்ஸ்க்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இதுல ஒரு 2-3 டைம்லயே நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம ஒரு வாட்டியும் மிக்ஸில போட்டு அரைச்சி எடுக்கும் போது இந்த மாதிரி எல்லாமே ஜாரோட மூடியில ஒட்டிடுது. தண்ணி மட்டும்தான் அந்த ஜார்ல நிக்குது. ஸோ நான் ஒரு வாட்டியுமே அந்த மூடியில் இருக்கிற க்ரீம் எல்லாம் ஒரு ஸ்பேட்ச்லா வச்சு ஜாருக்கு மாத்திட்டு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு இருந்தேன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப லவ்வபிளா கேரிங்கா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. நான் இது யூஸ் பண்ணதால எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, உங்களுக்கு செட் ஆகலைன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்க சொன்னதுக்காகவே நான் கூகுள்ல ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். கீ எந்த விதத்திலையும் ஸ்கின்னுக்கு அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் அதோட ஃபைனல் ரிசல்ட்டா இருந்தது. அதே போல ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்க இந்த யூஸ் பண்ணா பிம்பிள் வருது அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம க்ரீம் ரெடி பண்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னாலும் இந்த மாதிரி காசஸ்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு. எனக்கு என்னன்னா, உங்களுக்கு மேபி ஆயிலி ஸ்கின்னா இருக்கலாம் சிஸ்டர், எனக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா நம்ம மேக் பண்ற அந்த ப்ராசஸ்ல ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கலாம். உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க அதை அகைன் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. எனக்கு நல்ல ட்ரை ஸ்கின்னு, ஸோ எனக்கு செட் ஆன மாதிரி இருக்கு. மேபி ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு அது என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். எங்க வீட்ல எல்லாருக்குமே கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னு தான். ஸோ எல்லாருக்குமே இது செட் ஆயிடுச்சு. யாருக்குமே அந்த அளவுக்கு ஆயிலி ஸ்கின் கிடையாது. இது குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு. பட் நான் குழந்தைங்களுக்கு நான் இதை யூஸ் பண்ணல. பெரியவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என் மேல கேர் எடுத்து ஒரு பர்சன் ஒரு லவ்வபிளான ஒரு அட்வைஸ் கொடுத்ததால நான் இதை கூகுள்ல ரிசர்ச் பண்ணி நான் இந்த அப்டேட் கொடுத்தேன். மிக்ஸில அரைச்சது பாருங்க, நல்லாவே அந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஒரு 10 டைம்ஸ் தான் நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா தான் இருக்கு. அந்த க்ளோ அண்ட் ஷைனும் நல்லாவே கொடுக்குது. நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஹேண்ட்மேடா செஞ்சதை நான் கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு எடுத்துட்டு மீதியை நான் ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். அதையும் நான் வெளியே எடுத்து வச்சிருக்கேன். அது நல்லா ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது உருகுனதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி மாறுதா இல்ல அப்படியே இருக்கா அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஹேண்ட்மேடா செஞ்சதுக்கும் மிக்ஸில செஞ்சதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஹேண்ட்மேடா செஞ்சதுல நான் கொஞ்சம் பல்கான குவான்டிட்டி செஞ்சேன். நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். இதை நான் ஃப்ரீசர்ல தான் வச்சிருந்தேன். நான் ஃப்ரீசர்ல தான் வச்சிருந்தேன். அந்த கலர் சேஞ்ச் ஆகல. ஒரு சில வீடியோல நான் பார்த்தேன் அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஆகல. நான் ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். மிக்ஸில ரெடி பண்ணதை நான் ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். கடைசியா கம்பேர் பண்ணி காட்டுறேன். 2 ஸ்பூன் கீக்கு எனக்கு இவ்வளோ மாய்ஸ்சரைசர் கிடைச்சிருக்கு. நான் கொஞ்சம் மிக்ஸிலே விட்டுட்டேன். இவ்வளவுதான் நான் எடுத்து அந்த பவுல்ல போட்டு வச்சிருக்கேன். அடுத்து பீட்டர்ல செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு மீதி இருக்கிற கீயை ஒரு பவுல்ல மாத்திக்கிட்டு லோ ஸ்பீட்ல இருந்து ஹை ஸ்பீடுக்கு வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ஹேண்ட்மேடா செய்யும் போதே இந்த பீட்டர்ல செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. அதுக்காகவே நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன். இதோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறதும் தெரியல, பார்த்துடலாம். நெய் நல்ல எல்லோயிஷா இருக்கு. இது கலர் சேஞ்ச் ஆயிட்டு இந்த தண்ணியோட கலரும் தெளிவா இருக்கணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்ல கிளியரா வந்துடும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா க்ரீம் ரெடி ஆயிடும்.
அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ப்ராசஸ்க்கு வந்து காப்பர் வெசல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். பட் எங்க கிட்ட அந்த மாரி பிளேட் இல்ல. செம்பு மட்டும் இருக்கு. அந்த பாத்திரம் மட்டும் இருக்கு. ஸோ நான் வந்து ஸ்டீல்லயே வந்து 2மே எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அந்த காலத்துலலாம் இந்த கிரீம் ரெடி பண்ணும்போது, நம்ம கைய வச்சே வந்து நல்லா பீட் பண்ணி எடுப்பாங்களாம். காப்பர் பிளேட் எடுத்துட்டு நெய் அதுல ஆட் பண்ணி கைய வச்சு நல்லா தேய்ச்சு தேய்ச்சு இந்த மாரி கிரீம் வந்து ரெடி பண்ணுவாங்களாம். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து இப்போ யாராலயுமே செய்ய முடியாது. அதனால தான் இந்த சொம்பு வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க போல. அது ஏன் கைய வச்சு ரெடி பண்ணாங்க அப்டின்னா, நம்ம கையில இருக்கிற பாக்டீரியா அந்த நெய்யோட பட்டு நல்லா தேஞ்சு உரசி உரசி வரும்போது, நல்லா உரசி வந்துச்சுன்னா தான் அந்த கிரீமோட கன்சிஸ்டன்சியும் சரி, அத யூஸ் பண்ணும்போதும் சரி ஒரு நல்ல ரிசல்ட் குடுக்கும் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளியரா ஆயிடுச்சு வாட்டர். பட் இந்த கன்சிஸ்டன்சி வந்து மாறவே இல்ல. எவ்வளோ நேரம் பீட் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கு. தண்ணியில இருக்கும்போது மட்டும் இந்த மாதிரி கிரீம் கன்சிஸ்டன்சில இருக்கு. தண்ணி இருத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா உருகி உருகி போயிடுது. எனக்கு தெரிஞ்சு பீட்டர்ல செய்யறது வேஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா பீட்டர்ல ட்ரை பண்ணாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். கீயும் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் தான். இது கூட கம்பேர் பண்ணும்போது மிக்ஸில போட்டு நம்ம செஞ்சதே வந்து நல்ல ரிசல்ட் வந்து குடுத்துருக்கு. இது வந்து நல்ல கன்சிஸ்டன்சிலே இருக்கு. இது பீட்டர்ல செஞ்சது வந்து ரொம்ப வேஸ்ட்டா போயிடுச்சு. கம்பேரிட்டிவ்லி இந்த மிக்ஸில போட்டதே ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. இது 3த்தையும் கம்பேர் பண்ணி சொன்னா, ஹேண்ட்மேடா செஞ்சது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஹேண்ட்மேட் தான் பெஸ்ட்டு. அதே போல இது நல்லா ஃப்ரீஸ் ஆயிருந்தது. இப்ப நல்லா அன்ஃப்ரீஸும் ஆயிடுச்சு. அதே கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. சுத்தமாவே மாறல. பீட்டர்ல கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் இல்ல இந்த மாதிரி ஹேண்ட்மேடா செய்யறதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து மிக்ஸில கொஞ்சமான குவான்டிட்டில செஞ்சுக்கலாம். டைம் இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டில நீங்க இந்த மாதிரி ஹேண்ட்மேடா செஞ்சு வச்சுக்கலாம். எனக்கு ஹேண்ட்மேடு தான் பெஸ்ட்டா இருக்கு. உங்களுக்கு எது பெஸ்ட்டா தோணுது அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. கிரீமோட இமேஜஸ்லாம் நான் கடைசியா எண்டிங் வீடியோல குடுத்துருக்கேன். கண்டிப்பா அத பார்த்துட்டு எது பெஸ்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணி கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டாடா பை பாய்.